அதே சமயம் இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கணும், கழுவுறது மட்டும் இல்லை, அது எந்த ஒரு அறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தர் ஒவ்வொரு வேலைகளில் வச்சுருப்பாங்க. இதில் இனமோ ஜாதியோ இந்த டவுன் ஏரியாவுக்குள்ள அது ஒத்து வராது. யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள அந்தந்த வேலையிலே செட்டானால் சம்பளம் ஓகேவான்னு தான் செய்கிறாங்க, சரிங்களா? ஆனால் அதை வச்சு இவங்க பல விஷயங்களை பிரித்து பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு டாய்லெட் கழுவுற வேலையாக இருந்தாலும் ஓகே தாங்க. அந்த டாய்லெட் கழுவுற வேலையில் அவன் சிறப்பாக செய்யும்போது தான் இன்னொருத்தர் போய் யூஸ் பண்ண முடியுது, புரிஞ்சுதுங்களா? அதே சமயம் ஒரு பாத்திரத்தை அந்த விளிம்பில் இருக்கிற அழுக்கு முதல் கொண்டு நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு அதாவது நம்ம கழுவி கொடுக்குற பாத்திரத்தில் அவங்க ஒரு காஃபி வச்சு குடிக்கவோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று செய்யவோ பிடிக்கவோ ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம கொடுக்குற டெடிக்கேஷன் நல்லா இருந்தால் போதும். அதை தாண்டி அவங்க நம்மளை மேலே கீழே வச்சு பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தகுதியான இடமில்ல, நீங்கள் வெளியில் தாராளமாக வந்துடலாம். நம்ம மேலே நம்பிக்கை, நம்ம சொல்கிறதுல ஒரு நாணயமான சில விஷயங்களை புரிஞ்சுக்கிற இடங்களை எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். உங்களுடைய தொழிலில் நேர்மையாக இருங்க, உங்களுடைய நன்னடத்தையில் நேர்மையாக இருங்க. உங்களை எவன் தாழ்த்தரான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்பேஸை காலி பண்ணிட்டு வந்துடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம், சரியா? இது குழந்தைங்களுடைய மனசில் ரொம்ப பதிய வைங்க. டே கண்ணா, நம்ம சும்மா போய் செய்யறதில்ல, உழைக்கிறதுக்கேற்ற ஊதியம் வாங்குகிறோம். எல்லாரும் ஒவ்வொரு வேலைகளில் எப்படி இது பண்ணுறாங்களோ நம்ம இந்த வேலையில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைகளுக்கு தைரியம் கொடுங்க. அம்மாவினுடைய தொழிலை சொல்லி கேவலப்படுத்துறதோ, அப்பாவின் தொழிலை சொல்லி கேவலப்படுத்துறதோ, அல்லது நீங்கள் இந்த தொழில் செஞ்சவங்க தானே நீங்களாம் இதை பண்ணலாமான்னு கேவலப்படுத்துகிற நீங்கள் தான் சொன்ன அடுத்த நொடி எல்லாத்துலேயும் விட கீழே போகிறீங்க. அதை வள்ளுவரே சொல்லியிருக்கார், ஒரு பிறர் படும் துன்பத்தை கண்டு மனம் நெகிழாதவங்க. அது மட்டும் இல்லை, அதே சமயம் பிறரை துன்பப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை விடுறவங்க எவ்வளோ உயர்கல்வி படிச்சிருந்தாலும், ஜாதியில் அந்த பிடுங்கி இந்த பிடுங்கின்னு எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் கழிவுளும் கீழானவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, நம்மளுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம், அந்த ஸ்பேஸை தாண்டி பெருசாக எந்த இதுவும் கொஞ்சம் பாண்டிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஏன்னா அங்கேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை மட்டும் யோசிங்க. வேறு எதையாவது யோசனை பண்ணிவிட்டு எசிலி போடுறோங்கிற பேரில் எதையாவது தவற செய்து சங்கடப்படுத்திக்காதீங்க, சரியா? இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வாழ்ந்து உங்களுடைய முன்னேற்றத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது.